சாதி வந்து ரத்தத்திலயும் இல்ல, உயிரிலும் இல்ல, பண்பாட்டிலயும் இல்ல. இங்க மூளையில இருக்கு சாதின்றது. இந்த மனநிலை மாற்றிக்கிட்டா போதும். இப்ப சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தையா இருந்தா நம்ம செவிலியர் வந்து நம்ம பெட்ல இருந்து பக்கத்து பெட்டுக்கு மாத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த சாதின்னு தெரிஞ்சிருக்குமா, எந்த மதம் தெரிஞ்சிருக்குமா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பக்கத்து பெட்ல இருந்து ஒரு செவிலியர் மாத்திட்டாலே நம்ம இனமும் தெரியாது, சாதியும் தெரியாது, மதமும் தெரியாது. இதுதான் வந்து சாதி ஒரு மனநிலை, வேற எதுவுமே கிடையாதுன்றது. சாதி ஒரு பண்பாடுன்னுவாங்க, சாதி ஒரு கலாச்சாரம்னுவாங்க, சாதி ஒரு நம்மளோட அடையாளம்னுவாங்க. ஆனா சாதின்றது வெறும் மனநிலை. இந்த முட்டாள்தனமான மனநிலையால ஒரு சுஜித் என்ற இளைஞரோட வாழ்க்கையும் போச்சு, கவின் என்ற இளைஞரோட வாழ்க்கையும் போச்சு, அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு. இந்த 3 பேரோட வாழ்க்கையை கெடுத்தது யாரு? சாதி. இந்த சாதி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேரத்திலயும் மக்களுக்கு விரோதமா தான் செயல்படுது. இன்னைக்கு நெல்லையில நடந்த இந்த இஷ்யூவை பத்தி ஒரு மனுஷ ஜென்மமே இல்லாத அரிநாடார் என்ற மனித சிந்தனை இல்லாத ஒரு மடம் வந்து இன்னைக்கு பேசுது. என்னன்னா, இன்னைக்கு அந்த சமூகத்துல இருக்கிற பெண்ணு அதுவே அந்த பொண்ணு பையனை வந்து காதல் வச்சிருக்கலாம், அந்த வீட்டுல அவங்களை வந்து கட்டுப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு காதல் என்பது இன்னைக்கு அது வந்து இயற்கை, இதை யாராலும் தடுக்க முடியாது, அது கட்டு அமைக்கவும் முடியாது. இன்னைக்கு இந்த காதல் இல்லை என்றால் மார்ச்சும் ஜென்னியும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. இந்த காதல் இல்லை என்று சொன்னால் சேகுவேராவும் அலேடாவும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. இந்த கவின் கொலை வந்து நடந்து ஒரு தமிழகத்தையே உழுக்கிற நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10வது படிக்கிற மாணவன் அவங்க அக்கா வந்து யார்கிட்டயோ பேசிட்டாங்க, அவங்க சொந்தக்கார பொண்ணு வந்து யார்கிட்டயோ பேசிட்டாங்கன்ட்டு 10வது படிக்கிற மாணவன் 12வது படிக்கிற மாணவனை போய் கத்தியால வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். யாரு உங்களுக்கு வெட்டுறதுக்கான தைரியம் கொடுத்தது? ஏன் அரசும் இந்த காவல்துறையும் வேடிக்கை பாக்குது? இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலித்து தானே, எஸ்சி தானே, இவங்களுக்காக எதிர்க்கு போய் நிக்கணும்னு இந்த லெத்தாச்சிக் போக்கு, இந்த மெத்தன போக்கு தான் இந்த தென் மாவட்டங்கள்ல சாதிய கொடுமைகள் அதிகரிச்சுட்டே வருது. தினம் படுகொலை நடக்குது, தினம் சாதிய வன்கொடுமைகள் நடக்குது. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் எங்க போனார்கள்? இதற்கு SC/ST ஆக்ட்ல ஒரு 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 மாவட்டத்துல அதிகபட்ச வன்கொடுமை நடக்குதுன்னா ப்ரோன் ஜோன் அறிவிச்சு அந்த மாவட்டத்துல ஒரு கண்காணிப்பு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டி எங்க போச்சு? யாரு போய் பார்த்தாங்க? இந்த மாதிரியான அதிகாரிகளோட மெத்தன போக்கால தென் மாவட்டங்கள்ல சாதிய கொலைகளும் சாதிய வன்கொடுமைகளும் அதிகரிச்சுட்டே வருது. ஃபர்ஸ்ட் சாதியவாதிகள் வந்து கலப்பு திருமணம்னு சொல்லுவாங்க. கலப்பு திருமணம் சொல்லக்கூடாது, சாதி மறுப்பு திருமணம். பெரியார் சொல்லியிருப்பாரு, நாய்க்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணாங்கன்னா கலப்பு திருமணம், மனுஷனும் கல்யாணம் பண்றான், அது எப்படி கலப்பண திருமணம்ட்டு தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு. இது வந்து சாதி மறுப்பு திருமணம். இந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஒரு காதல் மூலியமா தான் சாதி உடையும். இந்த சாதியை வந்து உடைக்க கூடாது, அகமண முறையை வந்து கட்டி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த சாதியவாதிகள் ஒரு சின்ன குழந்தையில இருந்து நம்ம இந்த ஜாதி, நம்ம வந்து ஆண்ட பரம்பரை, நம்ம வந்து யாருக்கும் அடிமையா போக கூடாது, அந்த காலனிக்கார பையன் வந்து அடிக்கணும், வெளியே போகணும், இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறைய சின்ன குழந்தையில இருந்து சொல்லி தராங்க. எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் அது! சின்ன குழந்தைக்கு ஒரு விஷத்தை ஊட்டுறீங்க. நாங்க என்ன சொல்றோம்? சாதி எதிர்ப்பு போராளிகள் என்ன சொல்றோம்? நல்லா படிடான்றோம். சாதிவாதிகள் என்ன சொல்றாங்க? வெட்டுடான்றானுங்க. நாங்க என்ன சொல்றோம்? நல்லா படிச்சு வேலைக்கு போய் உயர் பதவி போன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? ரவுடிகளாகவும் அல்லக்கைகளாகவும் இந்த கட்ட பஞ்சாயத்து குழுக்களாகவும் இருந்து இந்த மாதிரியான கொலை சம்பவத்திலையும் குற்ற சம்பவத்திலையும் ஈடுபடும் சொல்றாங்க. யார் இதுல உயர்ந்த சாதி? திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவர் யார் சொல்லியிருப்பாருன்னா, மேன் மக்கள் யாருன்னு சொல்லியிருப்பாங்க, படித்து கற்றறிந்தவர்கள் தான் மேல் சாதி, மற்றவர்கள்லாம் கீழ் சாதின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியான ஒரு தமிழ் சமூகத்துல இன்றைய அளவும் சாதிய வன்கொடுமை வீரியமா நடந்துட்டு இருக்கு. இதை தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் எங்க போனாங்க? இந்த கவின் என்றவர் வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட்னா சும்மா கிடையாது. TCSல அவரு பிளேஸ் ஆயிருக்காரு. TCSல வேலை வாங்குறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு. இந்தியாவில டாப் கம்பெனி, டாப் சேலரி 1,20,000 ரூபாய். நல்லா படித்திருக்கிறார், நல்ல வேலையில் இருக்கிறார், நல்ல சம்பளம் வாங்குகிறார், நல்ல குடும்ப பின்புலம் இருக்கிறது. இன்னும் என்ன தடுக்குது உங்களுக்கு? சாதி எப்படி உங்களுக்கு வரும்? சாதின்றது ஒரு மனநிலைன்னு நாங்க சொல்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதியவாதி கிட்ட போய் கேட்டா சாதி எங்க இருக்கு கேட்டா என் ரத்தத்துல இருக்குதுன்னுவான். எல்லாருக்கும் தான் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை இப்போ அவன் ஆக்சிடென்ட் ஆனா கூட ஏதோ ஒரு ரத்தத்தை தான் எடுத்து அவனுக்கு போட முடியும். சாதி வந்து ரத்தத்திலயும் இல்ல, உயிரிலும் இல்ல, பண்பாட்டிலையும் இல்ல. இங்க மூளையில இருக்கு சாதின்றது. இந்த மனநிலை மாற்றிக்கிட்டா போதும். இப்ப சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தையா இருந்தா நம்ம செவிலியர் வந்து நம்ம பெட்ல இருந்து பக்கத்து பெட்டுக்கு மாத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த சாதின்னு தெரிஞ்சிருக்குமா, எந்த மதம் தெரிஞ்சிருக்குமா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பக்கத்து பெட்ல இருந்து ஒரு செவிலியர் மாத்திட்டாலே நம்ம இனமும் தெரியாது, சாதியும் தெரியாது, மதமும் தெரியாது. இதுதான் வந்து சாதி ஒரு மனநிலை, வேற எதுவுமே கிடையாதுன்றது. சாதி ஒரு பண்பாடுன்னுவாங்க, சாதி ஒரு கலாச்சாரம்னுவாங்க, சாதி ஒரு நம்மளோட அடையாளம்னுவாங்க. ஆனா சாதின்றது வெறும் மனநிலை. இந்த முட்டாள்தனமான மனநிலையால ஒரு சுஜித் என்ற இளைஞரோட வாழ்க்கையும் போச்சு, கவின் என்ற இளைஞரோட வாழ்க்கையும் போச்சு, அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச
அந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு. இந்த 3 பேரோட வாழ்க்கையை கெடுத்தது யாரு? சாதி. இந்த சாதி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேரத்திலையும் மக்களுக்கு விரோதமா தான் செயல்படுது. இந்த மதவாத சக்திகளும் சாதிவாதி சக்திகளும் இந்த மக்களை பிளவுபடுத்துறதுக்காக நம்ம ஒன்று சேரக்கூடாது, எந்த வகையிலும் முன்னேறக்கூடாது. இந்த சாதிவாதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கயிறு ஒன்று கட்டிப்பாங்க, வேட்டி ஒன்று போட்டுப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, எதுவும் போட மாட்டாங்க. வேலைன்னா கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறது, அதுக்கப்புறம் அந்த கார்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு செயல்படுறது, இந்த முக்கியமான நிகழ்வுகள்ல வந்து காரை டிராபிக் வயலேஷன் பண்றது, கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சாதியவாதிகள் தொடர்ந்து செய்யறாங்க. அவரை ஏன் கட்டுப்படுத்த முடியல? காவல்துறையால ஏன் கட்டுப்படுத்த முடியல? தமிழக அரசால ஏன் கட்டுப்படுத்த முடியல? இந்த மாதிரியான விஷயங்கள்ல காவல்துறையும் அந்த வருவாய் கோட்டத்துறையும் வந்து முக்கிய பங்காற்றணும். வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு ஆணவ கொலை தடை சட்டத்தை ஏற்றணும். ஆணவ கொலை தடை சட்டம் ஏற்றப்பட்டால் சாதி ஒழிந்து விடுமான் என்றால் இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம போக்சோ கேஸ் கூட தான் இருக்குது. இப்ப வரைக்கும் 18 வயசு கீழே இருக்க குழந்தை ரேப் பண்ணாம இருக்கானா? அந்த நாய்க்கு புரியாது, ரேப் பண்ணிட்டு தான் இருப்பான், வன்கொடுமை பண்ணிட்டு தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த மாதிரியான ஆணவ கொலை தடை சட்டம் வந்துச்சுன்னா நம்மளோட மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். அட்லீஸ்ட் அந்த கிரிமினல் யோசிப்பான், நம்மள உள்ளத்துக்கு போட்டுருவாங்க, பிரச்சனை ஆயிடும், அந்த மாதிரியான யோசனையாவது ஈடுபடுவான். இந்த குறைந்த அளவான சட்ட உரிமையாவது தமிழக அரசு வழங்கணும். இதைதான் இந்த போராட்டம் மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஜெய்பீம். யார் வாய்மூடி கிடந்தாலும் நாங்கள் வாய்மூடி கிடக்க மாட்டோம் என்பதற்கு சான்றாக நம்முடைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த கவின் படுகொலையை கண்டித்து இவ்வளவு பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இன்று ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் நம்முடைய கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் மோசஸ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாசை தோழர்களின் சரத் அவர்கள் இன்று பங்கேற்க முடியவில்லை. அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் தொடங்க இருக்கிறேன். ஒன்றும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை வந்து நம்முடைய எழுச்சி தமிழர் தலைவர் திருமா அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. கட்டாயமா வந்து ஆணவ படுகொலைக்கு நிச்சயமா வந்து தனிச்சட்டம் ஏற்றிடுவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா நாம தான் வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறோம். அதனால எந்த வகையிலையும் வந்து இந்த சட்டம் வந்து இந்த நடப்பு கூட்டத்தொடரிலே வந்து நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து சட்டமன்றத்தை எப்படி வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்குறாங்களோ அதே போல வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை எப்பயுமே வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து போராடுறதுனாலயே வந்து இந்த சட்டம் கண்டிப்பா ஏற்றப்படும் என்ற நம்பிக்கை வந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இங்க வந்து இந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறமா வந்து முக்கியமா வந்து இந்த மௌனம் வந்து இந்த சாதிய சமூகத்தால தொடர்ச்சியா வந்து இருந்துகிட்டே இருக்குது. அண்மையில கூட வந்துட்டு அஜித்குமார்ங்கிற ஒருத்தரை வந்து காவல்துறையோடைய லாக்அப்ல வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பொங்கி எழுந்த இந்த சமூகம் வந்து கவினுக்கு ஏன் பொங்கி எழலங்கிற ஒரு கேள்விதான் வந்து எனக்குள்ள வந்து எழுந்துகிட்டே இருக்குது. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. கோகுல் ராஜுகள், இளவரசன்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூட ஆட் பண்ணிக்கிட்டே போறோம். இது கவினோட வந்து உறுதியா வந்து நிக்கணுங்கிறது தான் வந்து எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. இனிமேலும் வந்து எந்த ஒரு மூலையிலுமே வந்து சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதுதான் வந்து ஏஆர்சி சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் வந்து நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வீட்டுல வந்து வெள்ள பெரியாரியம் பேசிக்கிட்டோம், வெள்ள கம்யூனிசம் பேசிக்கிட்டோம் சுத்திட்டு இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வீட்டுல போய் முதல்ல வந்து உங்களுடைய புரட்சியை வந்து தொடங்குங்க. நாங்க எப்பயுமே வந்து சமத்துவமா மனிதர்களா நாங்க வந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நீங்க தான் வந்து போலியாவும் ஏமாத்துத்தனமாவும் சாதியை வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. குறைந்தபட்சம் வந்து உங்க சாதியை வந்து கழட்டி விட்டு வெளில வந்தீங்கன்னா இது போன்ற சாதி ஆணவ படுகொலை எப்பயாவது குறைந்தபட்சம் உங்களோட அறிக்கையாச்சும் வெளில வந்தா கூட எங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கும். குறிப்பா வந்து இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலை நடக்குதுன்னா கண்டிப்பா வந்து அரசும் காவல்துறையும் இணைந்துதான் வந்து இந்த படுகொலை நிகழ்த்திட்டே இருக்குது. அது கண்ணகி முருகேசனா இருந்தாலும் சரி, கோகுல் ராஜா இருந்தாலும் சரி, இதில் காவல்துறைக்கு எப்போதுமே பங்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால காவல்துறையை மீண்டும் ஒரு முறை வந்து அழுத்தி சொல்ல விரும்புறேன். காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய சாதி அழுக்கை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து கண்டிப்பாக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதை மூலியமாகவும் எழுச்சி தமிழ் மூலியமாகவும் இங்க இருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய அத்தனை தோழர்கள் வாயிலாகவும் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் வாய்மூடி கிடந்தாலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வாய்மூடி கிடக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள்.
விழுந்த பள்ளிகளை நாங்கள் கணக்கெடுப்போம், அதே போல விடுதலை போரில் கடனிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த சமூகம் என்பது கல்வி வளாகங்களிலும் சமூகத்திலும் இன்னைக்கு சாதியின் மூலமாக இன்னைக்கு பல்வேறு அடக்குமுறைகளும் சாதிய ஆணவ படுகொலைகளும் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நெல்லையில நடந்த கவினுடைய ஆணவ படுகொலை. இதற்கு முன்னாடி நெல்லையில நாங்குநேரியில ஒரு மாணவன் சக மாணவர்களால வெட்டி படுகொலை செய்யப்படுறான். இன்னைக்கு அப்பேற்பட்ட இன்னைக்கு இந்த சமூகத்துல அப்பேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலை என்பது கல்வியிலும் கல்வி வளாகங்களிலும் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு எதிரான இயக்கத்தை சட்டக்கல்லூரி மாணவர்களோடு இந்திய மாணவர் சங்கமும் தொடர்ச்சியான இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு இருப்போம். இன்னைக்கு அந்த வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நெல்லையில நடந்த இந்த இஷ்யூவை பத்தி ஒரு மனுஷ ஜென்மமே இல்லாத அரிநாடார் என்ற ஒரு மனித சிந்தனை இல்லாத ஒரு மடம் வந்து இன்னைக்கு பேசுது. என்னன்னா இன்னைக்கு அந்த சமூகத்துல இருக்கிற பெண்ணை அதுவே அந்த பையனை வந்து காதலிச்சிருக்கலாம், அந்த வீட்டில் அவங்கள வந்து கட்டுப்படுத்திருக்கலாம். இன்னைக்கு காதல் என்பது இன்னைக்கு அது வந்து இயற்கை, இதை யாராலும் தடுக்க முடியாது, அது கட்டு அமைக்கவும் முடியாது. இன்னைக்கு இந்த காதல் இல்லை என்றால் மார்ச்சும் ஜென்னியும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. இந்த காதல் இல்லை என்று சொன்னால் சேகுவேராவும் அலேடாவும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு இந்த காதல் மூலமாக இன்னைக்கு பல்வேறு புரட்சியாளர்களும் பல்வேறு சிந்தனையாளர்களும் இன்னைக்கு இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக சமூகத்துக்கு ஆதரவான குரல்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்திய மாணவ சங்கமும் இதற்கான குரல்களை எழுப்பிக் கொண்டே இருப்போம். கல்வி வளாகங்களில் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்களோடும் தொடர்ச்சியான இயக்கங்களிலும் பணிகளிலும் ஆதரவான விஷயங்களிலும் தொடர்ச்சியான இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு இருப்போம். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.